இன்றைக்கி அரிசுவை சமையலில் ராகி சேமியா பார்த்தலாங்க. ராகி சேமியா பார்த்தீங்கன்னா நான் ஊற வச்சு எடுத்துருக்கிறேன். ஒரு 5 நிமிஷம் நல்லா ஊற வச்சு எடுத்துக்கோங்க. பெரிய வெங்காயம் 2, வரமிளகா, கொஞ்சோண்டு கருவேப்பிலைங்க, கடுகு, கடலைப்பருப்பு, உளுந்தம்பருப்புங்க. கடலைப்பருப்பு பார்த்திங்கன்னா 1 ஸ்பூனு, உளுந்தம்பருப்பு 1/4 ஸ்பூனுங்க, தேங்காய் பூ. இப்போ எப்படி செய்யலான்னு பார்த்தலாங்க. ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க. இட்லி சட்டி வச்சுக்கோங்க. இட்லி சட்டி வச்சு தண்ணி ஊற்றி நல்லா கொதிச்சக்கப்புறம் நீங்கள் இட்லி துணி வச்சு ராகி பார்த்தீங்களா ஊற வச்சு பார்த்தீங்களா அது கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி நம்ம ஆவியிலே வேக வச்சு எடுத்துக்கலாங்க. மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் நல்லா வேக விட்டுங்க. நம்மளோட ராகி சேமியா பார்த்தீங்கன்னா நல்லா வெந்துருச்சு. ஆவியில் எடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம கையில் ஒட்டக்கூடாதுங்க. இது வேறு பாத்திரத்துக்கு நம்ம மாற்றிடலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க. ஒரு பேன் வச்சுக்கோங்க. ஆயில் பார்த்தீங்கன்னா ஒரு 3 ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கோங்க. கடுகு, கடலைப்பருப்பு, உளுந்தம்பருப்பு நல்லா பொரிஞ்சோடனே நம்ம பெரிய வெங்காயம், வரமிளகா, கருவேப்பிலையை போட்டு நல்லா வணக்கிக்கலாமுங்க. கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க. நல்லா வணங்கிரும். லைட்டாக உப்பு போட்டு நல்லா வணக்கிட்டோங்க. இப்போ இதுக்கு டிஷ்ஷுக்கு தகுந்த மாதிரி நம்ம உப்பு ஆட் பண்ணிக்கலாங்க. அவ்வளோதாங்க. வெங்காயம் நல்லா வணங்கிடுச்சு. இப்போ ராகி சேமியா நம்ம ஆட் பண்ணிடலாம். ராகி சேமியா போட்டு நல்லா வணக்கி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா தேங்காய் பூ போட்டுக்கலாங்க. ஒரு 5 நிமிஷம் லைட்டாக கிளறி விட்டுக்கோங்க. அவ்வளோதாங்க. நம்மளோட ராகி சேமியா ரெடி ஆயிடுச்சு. இது வீட்லேயே நீங்கள் டின்னராக ஒரு செஞ்சு பாருங்கள். நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்குங்க. குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். வீட்டில் செஞ்சு பாருங்கள். அரிசுவை சமையல் உங்களுக்கு பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.